நீ உழைச்சு பாக்குறதா நான் உழைச்சு பாக்குறேன் ஒரு குடும்பத்தை. எங்கட வீட்டுக்காரங்க இப்படி கழிச்சிருக்காங்க. எவ்வளவு மரியாதை நடத்துறாங்க உங்களை. என்னை பத்தி என்னலாம் கேக்குறானா? யாருக்கு லவ் பண்ணி செஞ்ச கோவம் பெருந்தா அவர் கண்ட அவளுக்கு தான் என்ன கட்ட வலிக்கிட்டார். அப்பா சீதை கட்டி இருக்கலாமே போய். கோட்டை கரெக்ட் வேற என்ன திறத்துல ஹோட்டல் என்ன வெளிநாட்டு கலைக்க பாக்குறது இங்க சைட்டால ஏதாவது சொன்னா உடனே இதை விட இழுத்து வந்துருங்க. 2 வருஷமா அமெரிக்கா ஜெயில இருந்து கனடா வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வீடை வாங்குற நீ விசிட் விசாவுல சிம்பிளா வந்து போட்டு ஹாய் சிம்ரன் 3 வருஷம் விட்டுட்டு அங்க இருக்க போற 3 வருஷம் பாத்துருக்க போயிடும். பாத்துருக்க நீ போனா நான் என்ன செஞ்சு கனடா வந்திருக்கு பரதேசி உனக்கு கனடாண்ட எஸ்பெல் தெரியுமாடா நான் உனக்கு உன்னை பார்க்காம என்னால இருக்கல திம்பளே நீங்க வந்த 2 நாள் அமெரிக்கால எடுத்து கிடக்குறீங்க. உங்களுக்கு ஒரு வேலை இல்லையா? என்ன செய்ய போறா சொல்ல என்ன செய்ய போற இன்னும் எவ்வளவு காலம் இந்த கனடாவில் இருக்க போற என்ன செய்ய போற முடிவா சொல்ல 3 வருஷமா ஒன்றும் இல்ல இன்றைக்கு முடிவா எடுக்கணும் நான் ஒரு என்ன சிம்பிள் இதாண்டது நெட்வொர்க் நார்மல் கால் வருதோ ஜே நானும் ஒரு அளவுக்கு தான் பொறுத்துட்டு இருப்பேன். சரியா ஏதாவது சொல்லி சரி சரி ஓகே எங்க அங்க என்ன சத்தம் ஆகுது இன்னைக்கு என்ன இந்த கனடாவுக்கு வந்து போட்டு அது சரியில்லை இது சரியில்லை என்று சொல்லுவோம். ஆலயம் காணல. இப்படியே மூளைக்கு போன உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். சரி நல்லா இருக்கா இருங்க நான் எவ்வளவு நேரத்துக்கு சும்மா இதுல வைக்க வந்து என்ன செஞ்சு கிடைக்கிறீங்க? சும்மா மட்டும் தானே இருக்கீங்க. சும்மா நானே வேலை இல்லாம விசல் இருக்கிறேன்னு இன்னைக்காச்சும் அதை பத்தின ஒரு இது வந்துச்சு என்ன வேலை இல்லைன்னு சொல்லி என்ன இப்பதானே வெட்டிங் செஞ்சு 3 மாசம் 2 மாசம் கல்யாணத்துக்கு முதலே வேலைக்கு போ லவ் பண்ற காலத்துல வந்து சொன்னேன். இவங்க சொன்னா கல்யாணம் செஞ்சா வேலை கிடைக்கும் திருந்தம் அப்படி இப்படின்னு சொல்லித்தான் 4 வருஷம் பின்னுக்கு தெரிஞ்சு 2வது வருஷம் நான் சரின்னு சொல்லி ஓமன் சொன்னேன். அப்ப நான் என்ன சொன்னேன் வேலைக்கு போகணும்னு சொன்னேன். இந்த பாரு நீங்க ஒரே மாசத்துல வேலைக்கு போறேன்னு சொன்னேன். கல்யாணம் கட்டி 4 மாசம் ஆயிடுச்சு. வீட்டை சொன்ன கல்யாணம் செஞ்சு வச்சா வேலை கிடைக்கும் அது கிடைக்கும் இது கிடைக்கும் யார் அந்த கேடு கட்டு கதையில சொன்ன கல்யாணம் கட்டின என்ன ஒரு தடவை சாப்பாட்டை கூப்பிடலையே என்ன இன்னும் புது மாப்பிள்ளை நினைப்ப 1 மாசம் வரைக்கும் சாப்பாடு தரது பெரிய விஷயம். புது மாப்பிள்ளைக்கு 3 மாசம் அந்த போன்ல அந்த பேக்கேஜ் முடியும் வரைக்கும் வேலை இல்ல சும்மா அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்பயே எங்க அம்மா சொன்னா இவனுக்கு வேலை வெட்டி இல்ல கல்யாணம் கட்டாதுன்னு சொல்லி இல்லம்மா கல்யாணத்துக்கு பிறகு சரி வேலைக்கு போவானு நானும் அப்படித்தான் நினைச்சேன். கல்யாணம் கட்டினாலும் பொறுப்பு ரொம்ப பொறுப்பு வந்துட்டு வேலை இருக்குது. பொறுப்பா குசினியில அங்க சமைக்கிறதுக்கு பருப்பு இல்ல இங்க பொறுப்பு. நான் வேலைக்கு எல்லாம் அப்ளிகேஷன் எல்லாம் போட்டு விட்டேன். எத்தனை வருஷம் 2-3 இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டேன். இப்போ கால் பண்ணுவாங்க துரைக்கு 80,000 90,000 சம்பளம் கொடுத்தானே துரை போய் இந்த சிச்சுவேஷன்ல காணுமா 30,000 40,000 5 ரூபாய் இல்லாம இருக்கிறதுக்கு 50,000 சம்பளம் எவ்வளவு பெட்டர். போனா 1 லட்சத்துக்கு மேல போகணும் வேலைக்கு. அப்ப வாழ்க்கை ஃபுல்லா வேலை கிடைக்காது இப்படி இருக்கு. சரி அதை விடுங்க. இந்த என்னோட படிச்சாங்க சுஜாதா அவளோட புருஷனும் வெளிநாடு தான் போயிட்டாங்க கனடாக்கு. அந்த விசிட் விசா எல்லாம் கொடுத்தாங்க. இப்ப கிட்ட இல்ல அப்பதான் போனோம். மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பளம் அங்க இருந்து அனுப்புறான். இனி பேங்க்லயும் போட்டு வச்சிருக்கேன். நான் இஞ்சி எவ்வளவு வச்சிருவோம் 3 லட்சம் மாசம் உழைக்கலாம். ஈஸி ஒரு வேலை கிடைக்கட்டும். வாயிலாடி நாய் தான் கொண்டு போவாங்க. உண்மையா தானே சிம்ரன் சும்மா சரி இந்த கதையெல்லாம் விடுங்க. அதோட சுஜாதா மட்டும் இல்ல என்னோட வேலை செய்த முக்காவாசி புருஷன் பட்டேல புருஷன் மாதிரிலாம் வெளிநாடு போயிட்டு எல்லாரும் இந்த கனடா விசிட் விசா வந்துட்டுன்னு சொன்னேன். ஊர்ல ஆக்களையே பார்க்க கிடைக்குது இல்ல எல்லாம் கனடா சொல்லி இப்ப வெளிநாட்டோட இங்க நீட்டா உழைக்கலாம். நான் வேலை கிடைக்கும் வேலை இங்க இல்லல்லோ வேலை கிடைக்கும். சொந்த புத்தியும் இல்ல அடுத்தவன் சொல்றதையும் கேட்க இல்லாட்டி நான் நீ என்ன செய்யுது அதானப்பா மாமா வர வந்து நிக்கிறேன் எனக்கு இந்த சொந்தத்திட்ட போய் இது கையாட்டி கொண்டு எனக்கு சரி வருது கடமைப்பட்டு கொண்டிக்கணும் சும்மா எனக்கு வேற பிரத்தியாண்ட கேட்கறதுக்கு மாமாட்ட கேட்கறதுக்கு எல்லாருக்கும் ஆசை இருக்குன்னு புருஷன் வெளிநாட்டுல இருக்கிற என்ன போச்சு வெளிநாட்டுக்கு நீங்க என்ன புருஷன் என்ன நீ அப்ப லவ் பண்ண ஒரு நிமிஷம் கூட என்ன விட்டுட்டு இருக்க மாட்டேன். இப்ப என்ன கலைக்கிற அது வந்து லவ் அப்பா இப்ப வந்து கல்யாணம் வந்துட்டு கல்யாணம் கட்டினா அதுக்கு அப்புறம் குடும்பம் வந்து பெருசாயிட்டே போகும். அப்ப காசு நிறைய தேவைப்படும். இங்க உழைக்கலாம் சிம்பிள். ஐயோ இங்க உழைச்சு ஒரு ஆணைக்கே வாழையிலான்னு சொல்லிட்டு நீ என்ன சொன்னி லவ் பண்ணிக்க எங்களுக்கு காசு தேவையில்லை சாப்பாடு இல்லாட்டியும் பரவாயில்ல காசு இல்லாட்டியும் பரவாயில்ல இப்ப உனக்கு பக்கத்துல இருக்கு. ஐயோ அப்பா அந்த டைம் வந்து இந்த பிரச்சனை ஒண்ணும் இல்ல சாமானுக்கு விலை கூடல. சோ அப்ப வந்து 1000 ரூபாய் உழைச்சாலும் 2 நாளைக்கு சாப்பிடலாம். இப்ப 1000 ரூபாய் உழைச்சாலும் ஒரு நாளைக்கு சாப்பிடல.
தேடுது இல்லையோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்ப சரி இப்ப குழந்தை குட்டின்னு வரும்போது அதுக்கெல்லாம் செலவழிக்க காசுக்கு அதெல்லாம் படியா பாக்குறேன் என்ன சிம்ரன் லவ் பண்ண ஒரு கதை வைக்கிறேன் இப்ப ஒரு கதை வைக்கிறேன் அப்படிதான் இப்ப நீங்க லவ் பண்ணக்குள்ள லவ் பண்ண மாதிரி இப்ப என்ன லவ் பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்களேன் அப்போ என்ன மட்டும் பாத்துட்டு இருந்தா காண மாட்டீங்க இப்ப போன் மட்டும் தான் பாத்துட்டு இருக்கீங்க அப்ப தூரத்துல இருந்தா இப்ப பக்கத்துல இருக்கிறோம் அது மாதிரி அப்ப தூரத்துல இருந்தீங்க இப்ப பக்கத்துல சரி இப்ப என்ன சொல்ல வர தூரத்துல இருந்தா தானப்பா காதல் வேற கூடும்னு சொல்றாங்க அங்க அந்த அளவு தூரத்துல இருந்தா அவ்வளவு தூரம் இல்லப்பா போயிட்டு 1.5 வருஷம் திருப்பி வரலாம் இப்ப நல்லூர் அடுத்த வருஷம் நல்லூருக்கு வந்துடலாம் இந்த வருஷம் போனீங்க மாமாவை கேக்குறதானே கேளுங்க எலெக்ஷன் வரை இப்ப உடனே அப்ளிகேஷன் போட்டு மாமா ஓகே அந்த ஆளு தான் மத்த பத்தி தெரியும் இந்த கதை இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுருங்க அவ அப்படித்தான் வயசு போன காலத்துல அது இதை கழிச்சிட்டு இருப்பா மாமாட்ட நீங்க கதைச்சு பாருங்க அந்த மனுஷன் மாட்டணும்னு சொல்லாது நீ லவ் பண்ணி சொல்லுவ பக்கத்துல இருக்கணும் மட்டும் என்ன வெளிநாட்டு கலைக்க பாக்குறது மிஞ்ச சைட்டால ஏதாவது சொன்னா உடனே இதை விட இழுத்துட்டு வந்துருங்க அப்ப பிந்தி என்ன நீ லவ் பண்ணி நீ லவ் பண்ணி உங்களை விட்டு இருக்க மாட்டேன்னு என்ன பண்ண நல்லா கட்டி போட்டு இப்ப பிடிக்காது எனக்கு இப்ப சாமானுக்கு விலைவாசி எல்லாம் கூடிட்டா கேளுங்க போயிட்டு 3 வருஷம் நம்ம கஷ்டப்பட்டுட்டோம்னு சொன்னா ஒரு வீடு வாங்கிடலாம் கார் ஒன்று எடுத்துடலாம் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் பேங்க் பேலன்ஸ் எல்லாம் போட்டு வச்சா பிரதி தானே சும்மா இங்க ஏதாவது ஒரு பிசினஸ் தொடங்கிட்டோம்னு சொன்னா அதை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காது சொல்ற சரி 5 லட்சம் கார் எடுக்கலாம் அது விளங்குது தானே சிம்ரன் உன்னை விட்டுட்டு போயிடல சிம்ரன் ஒரு 3 வருஷம் பல்ல கடிச்சிட்டு இருந்தேன் நீ இருப்பியோ அப்ப லவ் பண்ணி சொன்ன இருக்க மாட்டேன் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் இப்பதான் 4 வருஷம் இருந்தா ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போனாலே தெரியும் கோல் அடிப்பேன் எங்க நிக்கிறீங்க ஐயோ அதுதான் இப்ப நான் ஒரு விஷயத்தை இழந்தா இன்னொரு விஷயம் கிடைக்குதுன்னா இழந்துதான் ஆகணும்லோ அப்ப என்ன இழந்து இன்னொரு நல்லா கிடைக்கும்னா அப்ப இலக்க சொல்லல 3 வருஷம் தள்ளி இருப்போம் இப்ப நமக்குள்ள இருக்கிற இந்த லவ்வோட இன்னும் லவ் கூடி இருந்தானே அதோட சந்தோஷமா வேற இருக்கலாம் ஒரு காரு ஒரு வீடு பேங்க் பேலன்ஸ் நகை வச்சவங்க இழந்திருக்கிறலாம் பேங்க்ல நீ சொல்றது சரிதான் உண்மை என்னோட மாமாக்கு இப்ப எத்தனை வயசு 54 வயசு அந்த காலம் போனது அந்த காலம் போனாலும் 54 வயசுல ஒரு பொண்ணாடி எப்படி வச்சு பாத்துட்டு இருக்கேன் நான் போயிட்டு வயசு இல்லை போயிட்டேன் உங்களுக்கு 27 வயசு போயிட்டு ஒரு 30 வயசு அவ்வளவுதானே மாமாவோட கை கட்ட கதைச்சு பாருங்க எனக்கு வெளிநாட்டு அவசியம் இல்லைன்னு இப்படி சொன்னோன்னு எனக்கு போகணும் மாதிரி தெரியுது இப்படிதான் எனக்கு ஒவ்வொரு தீவிர வந்து அந்த புருஷன் இப்படி அனுப்புறான் அவ்வளவு செய்யறான்னு சொல்லுவேன் எனக்கு மாசம் இருக்கு சரி நான் போறேன் ஆன்லைன்ல இருக்குது தெரியாது ஒன்லைன்ல லோக்கல் கோல் அடிங்க லோக்கல் காசு வட்டி விட்டுரும் அதுக்கு சங்கிலி ஆடு நிறைய இருக்காதீங்க சொல்லிட்டேன்னா அங்க கனடாக்கு அடிக்கிறேன்னா சும்மா போகுது பாம்பு ஹலோ மாமா சொல்லு மாமா நான் நீ சும்மா எடுக்க மாட்டேன் எல்லாரும் நல்லா இருக்கிறோம் தேவையில்ல வேலை பார்த்து விட்டாரு சின்ன வயசுலயே கல்யாணம் செய்யுது அது என்ன செய்யறோம் லவ் பண்ணிட்டு மாமா ஒன்னும் செய்யலாது அதுதான் மாமா இப்ப வேற எனக்கு ஒன்றும் இல்ல மாமா தெரியும் தானே இதான் நீங்க பேசுவீங்களா நான் உங்களுக்கு ஒரு நாள் கோல் எடுக்கிறேன் மாமா எனக்கு என்னண்டா மாமா இங்க அத்தை நிக்கிற பக்கத்துல இல்ல காசு இல்ல மாமா என்ன மாமா இல்ல அது சிம்ரன் மாமா சிம்ரன் சரி என்ன மாமா எடுத்து விடுறீங்களா கனடாவுக்கு இல்ல இந்த கனடாவுக்கு எடுத்து விடுறீங்களா என்ன ஓ மாமா இல்ல எல்லாம் வந்துட்டாங்க மாமா கனடாவுக்கு மாமா வந்து எங்களை விட்டு இருக்கிற சுத்தவரை இருக்கிற எல்லாரும் வந்துட்டாங்க மாமா கனடாவுக்கு நீங்க என்ன எடுத்து விடுங்க நான் உழைச்சு தரேன் உங்களுக்கு வந்த காசு அது சிம்ரன் அது நல்ல பிள்ளை மாமா அவள் நீங்கள் என்ன எடுத்து விட்டீங்கன்னா மாமா நான் இங்க வேலை இல்லை மாமா மட்டும் வேலை இல்ல சரி உனக்கு சொன்னா விளங்குற இங்க வந்து நாசமா போ சரி சரி நான் சொல்றேன் ஒரு டைம் தாரேன் மாமா இல்ல ஜோசி ஜாஜி மாமா இப்ப நானும் சிம்பிளான இருந்து கதைச்சு தான் முடிவெடுத்துறாங்க மாமா இங்க ஒன்றும் செய்யலாம் அவன் தெரியும் தானே எங்களோட நாட்டுல பிரச்சனைகள் விலை எல்லாத்துக்கும் இது ஒன்றுமே செய்யலாம் இப்ப கல்யாணம் கட்டி 4 மாசத்துலயே போட்ட நகை உள்ள அடைய வச்சுட்டேன் இதுக்கு அப்புறம் என்ன செய்யறது இங்க இருந்து நீங்க தண்டு விட்டீங்கன்னா நான் உங்களை உழைச்சி தருவேன் மாமா அங்க வந்து டபுளா தரலாம் அதுக்கு மேல என்ன மாமா சரி அடிங்க நான் ரெடி பண்றேன் என்ன மாமா அவருக்கு விருப்பம் மாமா அவருக்கு எல்லாம் விருப்பம் சரி மாமா ஓகே
உங்க குடும்பத்தையும் பார்த்து எல்லாம் பார்க்க வேண்டியது. சரி மாமா நீங்க என்ன எடுத்து விடுங்க அதுக்கப்புறம் நான் பாருங்க எப்படி எல்லாம் பாக்குறேன். சரி மாமா ஓகே ஓகே ஓகே. அவர் போய் நல்லா இருப்பாராம் அங்க. இந்த ஆள்கிட்ட நான் ஒன்றுக்குமே கடமைப்படையில இப்ப எடுத்து பாரு என்ன பேச்சு உங்களுக்கு. இப்ப நீங்க ஓம்பட்ட நீங்க இல்ல திருப்பி என்ன முருங்க மரம் வர்றீங்களா? எனக்கு இத்தனை நான் சொந்தக்காரருக்கு கோலம் அடிக்கிறேன் ஒன்றும் அடிக்கிறேன். நீங்க போறதுக்கு உங்களோட விருப்பம் காணும். என்னதுக்கு உங்களோட அப்பற விருப்பம் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? சும்மா இரு சிம்ரன் நீ சும்மா இந்த சாட்டு எடுக்கிறேன்னு சொல்றதுக்கு சாட்டு சொல்றாங்க. நான் உங்களை வீட்டுக்காரரை பத்தி கேட்கிறேன் இல்ல தானே பேசாம சும்மா. எங்கட வீட்டுக்காரங்களே இப்படி கேச்சிருக்காங்க. எவ்வளவு மரியாதை நடத்துறாங்க உங்களை. என்னை பத்தி என்னலாம் கேக்குறாங்க. யாருக்கு நான் லவ் பண்ணி செஞ்ச கோவம் பெருந்தான் அவர் தஞ்ச அவளுக்கு தான் என்ன கட்ட வலிக்கிட்டார். அப்பா சீதை கட்டி இருக்கலாமே போய். அப்படி இல்ல சிம்ரன் யாருக்கு யாரும் எழுதி அப்படித்தான். எந்த ஜென்மத்தில் எழுதி வச்சது? அது இப்பயும் எழுதி வச்சிருக்கு. இப்ப சண்டை பிடிக்க நான் போக போறேன் இல்ல கனடாவுக்கு சண்டை பிடிக்காது. சரி அவர்கிட்ட கதைச்சாச்சு எப்படி மனசு நோம்படும். நம்ம போய் அலுவலை எல்லாம் பாப்போம். என்ன போறதெல்லாம் ரெடி பண்ணிட்டு போறோம் கார் எடுக்கிறோம். அணைஞ்சா 3 வருஷத்துல நான் வந்துடுவேன் திரும்பி. சரி சரி நீ நம்பிதான் போறேன் நான் விட்டுட்டு. இப்ப இவ்வளவு நாள் என்ன லவ் பண்ணி நம்பிக்கை இல்லாமல அப்படி இல்ல சிம்ரன் இப்ப தூரத்துக்கு இல்ல போறேன் தெரியுதா நான் என்ன சொல்ல வாரேன்னு எனக்கு விளங்குதப்ப நான் அந்த அளவுக்கு டியூப் லைட் இல்ல. இப்ப லவ் பண்ணேக்க பக்கத்துல இருந்தா அடிக்கடி கோல் எடுப்பேன். தெரியும் நான் என்ன மாதிரி ஆள் பத்தி இப்ப கோல் வெயிட்டிங்ல போனாலே நான் அவ்வளவு காத்துறேன் தெரியும் மேலோட வைக்கிறேன். 3 வருஷம் உன்னை விட்டுட்டு அங்க இருக்க போறேன். 3 வருஷம் பாத்துருக்க போயிடும். பாத்துருக்க நீ போனா நான் என்ன சிம்ரன் செய்யறேன்? நம்ம வீட்டுக்கு போய் அத்தை வீட்டுக்கு நான் வெளிப்படையா உனக்கு சொல்றேன். வெக்கத்தை விட்டு சொல்றேன். 3 வருஷம் நான் உன்ன பிரிஞ்சிருக்க போறேன். அதுக்குள்ள நீ பாஞ்சிடாது ப்ளீஸ். இந்த காலம் நம்பிதான் விட்டுட்டு போறேன் சரியா? நீ எல்லாம் போறதுக்கு ரெடி பண்ணு. எனக்கு பேசாம சிம்ரனோட அவளும் கத்த போறாள். அவள் ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் கோல் அடிக்கிறேன் அவளை பாவம் நித்திர உள்ள முறையில ஒரு வீடியோ பார்க்க வழி இல்லடாப்பா. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தான் கோல் எடுத்துட்டு கிடப்பா நீ கோலிங்கோ. ஹலோ சிம்ரனே கோலிங் கண்டு போனதே என்ன? நான் நீங்க வேலை வெட்டி இல்லாமல வந்துட்டு இருக்கேன். வீட்டுல எவ்வளவு வேலை இருக்கு எனக்கு. சிம்ரன் நார்மல் கோல் கழிச்சா தான் கோலிங் கண்டு போகும். உங்களுக்கு போனை பத்தி ஒண்ணும் தெரியாது சரியா? சும்மா கதை கேட்க. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை போன் எடுப்பீங்க? உங்களை பார்க்காம என்னால இருக்கல சிம்ரன். நீங்க வந்த 2 நாள் பார்க்காம இருக்கல எடுத்து கிடக்குறீங்க. உங்களுக்கு ஒரு வேலை இல்லையா? அங்க வேலை இல்லையா உங்களுக்கு? எனக்கு சிம்ரன் உண்மை எனக்கு சத்தியமா விடிஞ்சதுக்கு எத்தனை கோல் எடுப்பீங்க எனக்கு? உங்களை பாசத்துல நான் எடுக்கிறேன் சும்மா எடுக்கிறேன். ஒரு நாளைக்கு பார்த்தா காணுமப்பா. எனக்கு நான் இன்னும் ஒவ்வொரு நிமிஷம் பார்த்து கொண்டு இருக்கணும். எனக்கு இது சரி வராது. நான் பெற போறேன். அப்ப நீங்க என்ன செய்யுங்க? ஒரு கேமரா வாங்கி வீட்டுல பூட்டி வச்சிருங்க சரியா? அந்த கேமராவை வச்சுட்டு நீங்க அங்க வேலை செய்யற இடத்துல பாத்துட்டு இருங்க. நான் உனக்காக தான் சிம்ரன் இங்க வந்ததே உனக்காக. நீ நல்லா இருக்கணும். நமக்காக சொல்லுங்க. எனக்காக என்ன? எனக்காக அந்த லவ் பண்ற காலத்துல படியில பின்னுக்கு அனுப்பி விட்டு அவள் எங்க போறாள் இங்க வரான்னு பாக்குற கணக்கா இப்ப 100 தடவை போன் எடுத்துட்டு இருக்கீங்க ஒரு நாளைக்கு. என்ன சிம்ரன் இதாண்டது நெட்வொர்க் நார்மல் கால் வருதோ? ஜே நானும் ஒரு அளவுக்கு தான் பொறுத்துட்டு இருப்பேன் சரியா? ஏதாவது சொல்லி சொல்லிட்டேன். எங்க அங்க என்ன சத்தம் கேக்குது? என்ன வீடு என்ன சத்தம் கேக்குதுன்னா நான் வீட்டுல எல்லாம் வேற இருக்கேன். சரி சிம்ரன் நான் மாமா வர எடுக்கிறேன். என்ன எடுத்து ஆன்சர் பண்ணேன். ஜி எனக்கு உங்களோட வாழவே பிடிக்கல சொல்லிட்டேன். ஒரு நாளைக்கு ஒரு தடவை கோல் எடுக்கலாம். இது எத்தனை தடவை கோல் எடுத்து சந்தேகப்படுறீங்களா நீங்க? சந்தேகம் உன்னை பார்க்காம நான் இருக்கல சிம்ரன். ஆண்டவரே அதுக்கு லஞ்ச் பிரேக்ல இருக்கா கோல் ஒரு கைரவிக்கு இருக்கா கோல் எடுத்தா காணாதா? முடிஞ்சதுல இருந்து 1/2 மணி நேரத்துக்கு ஒரு கோல் எடுத்துட்டு இருக்கீங்க. என்ன யாராவது வந்ததுல இருந்து மாமா ஒரே பேச்சு பேசிட்டு கொண்டிருக்கிறேன். இதான் நான் இந்த ஆள்கிட்ட கடமைப்படாம அந்த மனுஷன் அப்படிதான் பங்களாடன் வயசு போன காலத்துல வந்துட்டு நீ போய் நான் அப்புறம் எடுக்கிறேன். பாய். என்ன செய்கிற? போன் துடைச்சி கொண்டு வந்து மூஞ்சியான் துட வந்தோம்னா 4 ஆகுது. நாய் 4 மாசம் ஆகுது. இது தூக்கமே இல்லாது பெருத்துற. என்ன செய்ய போற நீ? 4 மாசமா நீ என்ன அம்மா என்னத்தை பண்ணிக்கொண்டு நிக்கிற? சொல்லு என்னத்தை பண்ணிக்கொண்டு நிக்கிற? அளவில் எடுக்க சொன்னா அது சேப்பாங்க சேப்ப விழுங்கிது. என்ன இல்ல எனக்கு என்ன செட் ஆகலாம். செட் ஆகலையா? அப்ப என்ன இதுக்கு வந்து வேற உழைக்கணுமா? உழைச்சு அவளோட என்னத்துக்கு நீ விடிஞ்சா கோல் பண்ற? மத்தியானம் கோல் பண்ற, பின்னேரம் கோல் பண்ற, இரவு கோல் பண்ற. அவள் ஒரு நிமிஷம் கூட நான் விட்டுட்டு இருந்தா இல்ல இவ்வளவு நாள்ல 5 வருஷம் லவ் பண்ணுவோம். கொஞ்ச நேரம் கூட நான் அவளை விட்டுட்டு இருக்கேன். பயமா இருக்கு அவள். அப்படி பயம் வந்து சொல்லிடாமா? நீ வந்ததுக்கு என்ன வேலை செய்த நீ? இந்த அவளோட கடன் கொண்டு அடிச்சு அடிச்சிருங்க இன்றைக்கு. ஹொம்மாக்கு நான் தம்பியா பிறந்ததுக்கு எங்கேயும் கொண்டு
என்ன செய்ய போறா சொல்லு, என்ன செய்ய போற? இன்னும் எவ்வளவு காலம் இந்த கனடாவில் இருக்க போற? என்ன செய்ய போற? முடிவை சொல்லு. நான் 3 வருஷமா ஒன்றும் இல்ல. இன்றைக்கு முடிவெடுக்கணும். நான் இன்றைக்கு முடிவெடு இந்த கொம்மாவையும் பார்த்து இந்த கொப்பரையும் பார்த்து இங்க வந்த நீ ஊசிலா திண்டு 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 ஒரு வேலை அங்க கத்தி ஒண்ணுக்கே பார்த்து ஒண்ணுக்கிறான் சுரேஷ். அவனுக்கும் எனக்கும் ஏற்கனவே பிரச்சனை. என்ன செய்ய போற நீ? இப்படியே இருக்க போறியா? எனக்கு முளைக்க ஆசையா இருக்கு. என்னால ஒண்ணுமே என்ன ஒத்து வருது. குளிருது பிள்ளை. இன்னும் சிம்ரனை விட்டுட்டு தெரியல மாமா. சிம்ரன் பக்கத்துலயே இருக்கிற சிம்ரனுக்கும் நீ டிக்கெட் எடுத்து டக்குன்னு கூப்பிடு மாமா. இதுல சிம்ரன் நிக்கட்டு, இதுல நீ நில்லு, நான் வேலை செய்ய கொண்டிருக்கேன். நீ உழைச்சு பாக்குறதா நான் உழைச்சு பாக்குறேன் ஒரு குடும்பத்தை. நான்டா 15 வருஷத்துக்கு முதல் அமெரிக்கா ஜெயில 2 வருஷம் இருந்து நீ சின்னலயே இரு. நான் சொல்றேன் 2 வருஷமா அமெரிக்கா ஜெயில இருந்து கனடா வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வீடை வாங்குறாரு. நீ விசிட் விசாவுல சிம்பிளா வந்து போட்டு ஹாய் சிம்ரன் போன் ஆஃப் பண்ணடா, போன் ஆஃப் பண்ண. 2 நாள் தான் உனக்கு டைம். சரியா? எப்படி நீ வந்தியோ அப்படியே போயிடும். நான் உங்களையும் போய் காட்டி சிம்ரனையும் போய் காட்ட விரும்பல. சிம்ரன்ட்டே போறோம். எனக்கு சிம்ரனை விட்டுட்டு நான் இருக்கேன். அதுக்கு முதல் அனுப்பினா காசு அது வெறும் அங்க போய் உமா கொப்பட்ட சங்கிலிய கலட்டி எனக்கு வெறும் கோட்டை கலட்டு வேலை என்ன திறத்துல ஹோட் பரதேசி குளிருது. வேலை செய்தாக்கள் தாண்டா குளிர் கோல் கைறதுக்கு கோட் உனக்கு வலிக்கடு போ. கலட் நீ கலட்டுறதெல்லாம் காணும் வலிக்கடு போ. இதால வலிக்கடு போ. கோட்டா கலட்டு வேடா. அதுல கோல் காய்க்கிறதுக்கு என்னடா ஹோட் நாய் அளவடக்க சொல்ல காய் சிம்ரன் உனக்கு பயம். அவள் போயிடுவாள். அவள் போயிருப்பான். நீ கனடா வந்திருக்கு பரதேசி. உனக்கு கனடாண்ட எஸ்மலி தெரியுமாடா நாய் உனக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் ஒரு வேண்டி வச்சிருக்கேன் வந்து போட்டு போனாயே போ. இந்த கனடாவுக்கு வந்து போட்டு அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லுவோம். கல்யாணம் கட்டலாம் பொறுப்பு வரும். பொறுப்பு பருப்பு அங்க சமைக்கிறதுக்கு பருப்பே இல்லை. குசினுக்குள்ள பொறுப்பாமா அவருக்கு. ஹலோ அட போடுற அடே ஆதி வாரம் போறோம். ரைட் ஓகேடா. ஆனா ஓப்பனா பக்கத்தை விட்டு சொல்றேன் சிம்ரன் மாறாது. உன்னைய பார்த்து பார்த்து போடுறா வர சிம்ரனு பக்கத்திலே இருக்கிறேன். சிம்ரனு பக்கத்திலே இருந்து சிம்ரனு பக்கத்துல ஓகே நல்ல சிம்ரனு போடா சரியா?